இப்போ மேடையில் வந்து அவர் அழுததை வந்து ஒரு நடிகர் மேடையில் அழுதா மாதிரி தான் இருந்தது. சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக அந்த வருகிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு பொதுமக்களுடைய கருத்துக்கள் இல்லை. அது ரொம்ப சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார், சோகமாக இருக்கும்போது அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா தான் நம்ம அதை சந்தேகப்படணும். அதான் கரூர் விவகாரம் குறித்து இது வரைக்கும் விஜய் வந்து வெளிப்படையாக எதுவுமே பேசலை. என்ன காரணம்னா அவருக்கு சில உண்மைகள் தெரியும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவருடைய வாழ்வின் கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்வு. நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான நோக்கமாக இருப்பது திமுக ஆட்சியை வீழ்த்தணும். விஜய் போனாலே அங்கே வந்து ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடிடுவாங்கங்கிறது தான் யதார்த்தம். அதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. எந்த விஷயத்தையும் அவர் வந்து ஆழமாக பேசலை. அந்த உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர். அதாவது விஜய் நடிகராக இருக்கும்போது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்தார். அதனால தான் நான் கூட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, ஏமாத்த அரசியலுக்கு வராதிங்கன்னு வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். விஜய் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்வதற்கு தயாராக இருக்கார். ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கல. விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதை விட ஒரு உயிர் வந்து ரொம்ப முக்கியம். சிஎம் நாற்காலியில் உட்கார்றதுக்காக எத்தனை பேர் ஒன்றாலும் சாவலாம் அப்படின்னா நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த காண்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு அரசியல் தலைவர் பயன்படுத்துறது எப்படி ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கு? நம்ம ஒரு அரசியல் தலைவராக ஒரு இடத்துல இருக்கும்போது நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நாகரிகமா இருக்கு. மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு நான் வந்து ஒரு நாகரிக அரசியலை வந்து கையில் எடுக்கிறேன்னு தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச தெரியுங்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளில் பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி. வணக்கம் சார். வணக்கம்மா சார். வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்புல விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு பேச்சுக்கு பிறகும் நிறைய விமர்சனங்கள் வருது. இப்ப வேலூர்ல பேசினதை கூட அவர் நடிக்கிறாரு, இப்ப மேடையில வந்து அவர் அழுததை வந்து ஒரு நடிகர் மேடையில அழுதா மாதிரி தான் இருந்தது, ஒரு அரசியல் தலைவரா விஜய் பேசல அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் விஜயினுடைய அந்த வளர்ச்சி, அவர் பின்னால் திரண்டு இருக்கிற அந்த எழுச்சியான கூட்டத்தை பார்த்த பிறகு இப்போ திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த விமர்சனங்கள் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக அந்த வருகிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு பொதுமக்களுடைய கருத்துக்கள் இல்லை. அது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இது இணைய கூலிப்படைகள் மூலம் பரப்பப்படுகிற தகவல் என்ன. அதுக்கப்புறம் விஜய் வந்து நடிகராக இருந்தாலும் அவர் மனுஷன் தானே. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ஃபீலிங் வந்து அவருக்கும் இருக்கும்ல. சந்தோஷப்படும் போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார், சோகமாக இருக்கும்போது அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துவார். அப்படி இல்லைன்னா தான் நம்ம அதை சந்தேகப்படணும். என்னடா ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்தில் வந்து அப்படி கல் மாதிரி இருக்கார், இவர் மனுஷனா ரோபோவா அல்லது நடிக்கிறாரா, அப்படி நடித்தா சரியா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அப்போ தான் வரணும். ஆனால் இப்போ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் வந்து ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க, அதை கேலி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவர்கள் யார் அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இணைய கூலிப்படைகளுடைய கருத்துக்கள் தான், அது மக்களுடைய கருத்து இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜயினுடைய பேச்சை, முக்கியமாக அரசியல் மேடையில் விஜய் எப்படி பேசுகிறாருங்கிறத மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் எப்படி பேசினார், மதுரை மாநாட்டில் எப்படி பேசினார், ஒவ்வொரு ஊரில் மக்களை சந்திக்கும் போது எப்படி பேசினார், இன்றைக்கு விஜயினுடைய பேச்சு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்குவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளுவது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி பேச்சுலையுமே அவர் தொடர்ந்து எதை பேசுகிறாரு அப்படின்றதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. திமுகவை தொட்டு பேசுகிறாரு, திமுகவை எதிர்த்து தான் அரசியல், விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போர் தான் இது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களுடைய பிரச்சனை இப்போ கரூருக்காக ஏன் என் மேலே பழி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது இத்தனை நாளுக்கு அப்புறமா இந்த மேடையில் அவர் பேசுறது எப்படி பார்க்கப்படுது சார்? அதான் கரூர் விவகாரம் குறித்து இது வரைக்கும் விஜய் வந்து வெளிப்படையாக எதுவுமே பேசலை. என்ன காரணம்னா அவருக்கு சில உண்மைகள் தெரியும், சில ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது. அது எல்லாமே சிபிஐ விசாரணையில் அவர் வந்து கொடுத்துருக்கார். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து விசாரணையில் இருக்குது,
அப்படி இருக்கும்போது அது குறித்து பொது வழியில் பேசுவது வந்து அந்த விசாரணையை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பல விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுகிறது இல்லை. முக்கியமாக கரூர் சம்பவம் குறித்து அவர் பெருசாக எதுவுமே பேசுனதே இல்லை. அதே நேரம் அவருக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாக அது வெளிப்படுது, அவ்வளோதான். அதனால் இவர் வந்து ரொம்ப டீப்பாக பேசலையே, அப்படி மேலோட்டமாக கடந்து போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவருடைய வாழ்வின் கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்வு. அதெல்லாம் விஜயால் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. அந்த துயரத்திலிருந்து அவ்வளோ சீக்கிரம் மீண்டும் வந்துட முடியாது. இதுதான் உண்மை. அதே நேரம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து பேசிடவும் முடியாது, பேசிடவும் கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த பொறுப்புணர்வோடு தான் அந்த விஷயத்தில் வந்து அவர் அப்படி ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாரே தவிர நம்ம நினைக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. அதுக்கடுத்து நம்மோட அவர் வந்து பேசலை, நம்மகிட்ட அது குறித்து வெளிப்படையாக பேசலை. ஆனால் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போனார்ல, அங்கேயும் இதே மாதிரியா எனக்கு தெரியாது அப்படின்னு பேசியிருப்பாரா? அவருக்கு தெரிந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லியிருப்பார்ல. அப்போ வழக்கு அங்கே இருக்குது, அதனுடைய போக்கை பார்த்துட்டு பிற்காலத்தில் பேசலான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அதனால் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கருத்து சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ விஜய் அவர்களுக்கும் ஒரு நெறிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆழமாக சொல்லலையா? இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறாருன்னா இப்போ அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு முன்னிறுத்தி பேசணும். இப்போ ஒவ்வொரு கூட்டங்கள் நடத்தும் போதோ, ஒவ்வொரு கட்சிகள் கூட்டம் நடத்தும் போதோ ஈவினிங் டைம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து மார்னிங் பண்ணுறாரு, அதுக்கே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் ஆழமாக மக்கள் பிரச்சனையை ஏன் இன்னும் விஜய் பேசாமல் இருக்காரு அப்படின்றத தொடர்ந்து வைக்கிற கேள்வியா இருக்கு. இல்லை, அது சரியான கேள்வி தான். பட் அதே நேரம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான நோக்கமாக இருப்பது திமுக ஆட்சியை வீழ்த்தணும், 2026 அதிகாரத்தை கைப்பற்றணும். இதுதான் விஜயினுடைய நோக்கம். அப்போ நீங்கள் இந்த லோக்கல் பிரச்சனையை பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து அது ஒரு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையாக மாறிடும். இன்றைக்கி விஜய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி காவல்துறை வந்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குது. 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாவெல்லாம் நம்ம பத்திரிகைகளில் பார்த்தோம். அதுக்கடுத்து விஜய் போனாலே அங்கே வந்து ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடிடுவாங்கங்கிறது தான் யதார்த்தம். அதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஆனால் இவங்க என்னென்னா வெறும் 5000 பேர் 4500 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. ரைட்டா? இதுவே பார்த்திங்கன்னா விஜயினுடைய வேகத்தை ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு முயற்சி தான். அப்புறம் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து உள்ளூர் பிரச்சனையை பேசுகிறது வந்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ விஜய் வந்து ஒரு 5000 பேருக்கு தான் அனுமதி கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சு ஏன் அந்த இடத்துக்கு போகிறாரு? நம்ம கருத்து 5000 பேர்கிட்ட போகட்டும்னா, அதுக்கடுத்து அங்கு கூடுகிற 5000 பேரும் பொதுமக்கள் கிடையாது, விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அங்கே. அப்போ விஜய் கட்சியை சேர்ந்த ஒவ்வொருத்தனும் விஜய் அங்கே போகலைனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ ஏன் இவர் அங்கே போகிறாரு அப்படின்னா, நாம் 5000 பேர் முன்னால் பேசினாலும் அதை இங்கே இருக்கிற ஊடகங்கள் நேரலையாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க. யூடியூப் சேனல்களும் அதில் பல வகையில் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இதன் மூலமாக நம்ம கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட நம்மளுடைய பேச்சு போகும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான். அப்போ ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் அவர் பேசினாலும் அந்த விஜயினுடைய பேச்சுங்கிறது உலகம் முழுக்க போகுது. அப்போ நீங்கள் ஒரு லோக்கல் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எங்கிருந்தோ பார்க்குறவனுக்கு வந்து அதை வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அவனால் அந்த விஜயோட பேச்சோட கனெக்ட் ஆக முடியாது. அப்படி ஒரு ஆபத்து இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நடக்கிறது தேர்தல் நேரம். இப்போதைக்கு தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும். அப்போ ஒரு காமனான இஷ்யூவை தான் கையில் எடுக்கணும். பட் அதே நேரம் நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் அவர் வந்து ஆழமாக பேசலை. அந்த உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேஎன் நேரு மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அவரே அறிக்கையும் விட்டுருந்தார். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் அறிக்கையாக இப்போ விட்டுட்டு இதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல், இவர் எங்கேயெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அதன் மூலமாக மக்களுக்கே வந்து ஒரு ஒப்பீடும் வரும். பாருங்கள், திமுக அமைச்சராயில் ஒரு அமைச்சராக இருக்கிற இவர் இத்தனை கோடி அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் எத்தனை கோடின்னு மக்களே ஒரு கேள்வியை கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த அணுகுமுறை இல்லை. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் அது. அதே மாதிரி இப்போ நிர்வாகிகள் கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து இந்த தொகுதியில தான் நிக்க போறாரு, அது பெரம்பூர் தொகுதியில தான் நிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் சமீப காலமா வந்துட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயமா தான் நான் பார்க்குறேன்.
அதுக்கடுத்து எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, விஜய் வந்து விருகம்பாக்கம் தொகுதியில் நிற்கிறதா தான் அவருக்கு ஒரு தாட் இருக்குது. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வருகிற செய்திகள் எல்லாமே யூகங்கள் தான். அதுக்கு அடுத்து விஜயிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும்போது தான் அது உண்மை. அது வரைக்கும் இப்போ நாம் சொல்வது உட்பட இதை வந்து ஒரு யூகமாக தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த கேள்வி நீங்கள் எழுப்புவதற்கு காரணம் ஆதவ அர்ஜுனா அந்த நிர்வாகிகளிடம் பேசுகிற பேச்சு. ஆனால் அதை பார்க்கும்போதே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொன்னதாக தான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு விஜய் சொன்னார்ல, 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? 234 தொகுதியிலையும் அவரே கேண்டிடேட்டாக இருக்க முடியுமா? முடியாது. நான் நிற்கிற மாதிரி நினச்சி அந்த கேண்டிடேட்டை வெற்றி பெற வைங்கிறது தான் அவர் சொல்கிற செய்தி. கிட்டத்தட்ட அதே பாணியான ஒரு விஷயமா தான் இது எனக்கு தோணுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்காம இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மக்கள் தான், தமிழ்நாடு தான் என் வீடு, மக்கள் தான் என்னுடைய உறுப்பினர், குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றது தப்ப வந்து நியாயப்படுத்துற விதமா அவருடைய பேச்சு இருக்கா? அதாவது விஜய் நடிகராக இருக்கும்போது மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்தார். தனக்குள் வந்து ஒரு வட்டத்தை அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரையே ஒரு சேஃப் ஜோனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அதனால தான் நான் கூட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொய்யான முகத்தை காட்டிட்டு அதை வச்சே மக்களை ஏமாற்ற அரசியலுக்கு வராதிங்கன்னு வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன். நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் மக்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் பெருவாரியான மக்களை சந்திப்பதற்கு ஒரு பேரார்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் மக்களை சந்திக்க வரல, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒரு அவதூறு பிரச்சாரம் தான். இன்னொன்று, விஜய் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்வதற்கு தயாராக இருக்கார். ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கலை. அனுமதிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா அவங்க கடுமையான நிபந்தனைகளை விதித்து யாருமே இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோடு பல நிபந்தனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் சீமான் வந்து திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டார். அதில் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு. ஆனால் விஜய் இதில் பாருங்கள், ஒரு ட்ரோன் ஷாட் வச்சிங்கன்னா ஒரு பெரிய இடமே காலியாக இருக்குது. பல பேர் அப்படி சம்மணம் போட்டு உட்காந்து என்ன அப்படியே அங்கங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஏதோ ஒரு மெரினா பீச்சில் உட்காந்துருக்கிற மாதிரி மக்கள் உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? ஒரு 5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் 5000 பேரை வச்சு கூட்டம் நடத்தினா என்னவாகும்? அப்படி தான் அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு இவர்கள் ஒரு நெருக்கடி கொடுப்பதால் அவரால் மக்களை சந்திக்க முடியல. பட் என்ன இருந்தாலும் இது தேர்தல் அறிவிப்பு வரும் வரை தான் இந்த நெருக்கடி நிபந்தனை எல்லாம். அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அன்றைக்கு அவர் எல்லா மக்களையுமே சந்திப்பார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு கூட்டம் போடுறதுக்கு அப்படின்றீங்க. ஆனா இப்படி அவர் கூட்டம் போடும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்னா அதோட பழியும் விஜய் மேலதானே வந்து சேருது. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல சூரஜ்ன்றவங்க இறந்தாங்க, அதுவும் ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு இவ்வளவு கட்டுப்பாடுகள் கொடுக்கறதுல நியாயமான ஒரு நியாயம்தான், அதுல தவறே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதை விட ஒரு உயிர் வந்து ரொம்ப முக்கியம், அதுல மாற்றம் இல்லை. விஜய் வந்து சிஎம் நாற்காலியில் உட்கார்றதுக்காக எத்தனை பேர் வேணாலும் சாவலாம் அப்படின்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. அதே நேரம் இந்த நிபந்தனை எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குறாங்களா? ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் பொதுவாக தானே ஒரு விதி கொண்டு வரணும். விஜய்க்கு மட்டும் இவ்வளவு நிபந்தனை, மற்ற கட்சிகளுக்கு கிடையாது அப்படிங்கிறது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை. அதுவும் ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட போக்கு இருக்கக்கூடாது. அதே நேரம் இப்போ எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், இவங்க கூட்டம் போட்டாங்க அப்படின்னா ஆட்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் அங்கே வர வைக்கணும். லாரிலையும் பஸ்களிலையும் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த நிரப்புறாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறதுனால விஜய் வர்றார் அப்படிங்கிற தகவல் தெரிந்தாலே மக்கள் சாரையாக அந்த இடத்த நோக்கி வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. பட் அப்படி வந்ததால் கரூரில் வந்து அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, அதில் மாற்றம் இல்லை. அதனால் காவல்துறை இனி அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் கண்டிஷனை வந்து அதிகமாக போடுறாங்க. அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. பட் அதே நேரம் இப்போ ஒரு கரூர் சம்பவத்தில் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் விஜயை விமர்சிப்பதிலும் விஜயை வந்து நம்ம பழி சொல்வதிலே ஓரளவுக்கு அர்த்தம் இருக்குது. அதை நியாயமாக கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ விஜய் ஒரு ஊருக்கு வர்றாரு, அவரை பார்க்குறதுக்காக ஒருத்தர் 2 வீலர்லேயோ கார்லேயோ வந்து விபத்தில் செத்தாருன்னா அதையும் விஜய் கணக்கில் எழுதுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தவறானது. நேற்று கூட ஒரு டிவி ப்ராப்ளம், ஒரு பெண்ணு 50 பேரை நீங்கள் ஏற்கனவே கொண்டுட்டீங்க அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அது என்ன நியாயம் அது? ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அது விஜயை வந்து ஒரு மாதிரி ஒரு கொலை குற்றவாளியாக பிராண்ட் பண்ணுற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ தொடர்ந்து அது அதிகமாக பேசப்பட்டுட்டு வருதுன்றதுனால அந்த சொல்கிறீங்க? இல்லைம்மா, முதல்ல பாருங்கள், கரூரில் வந்து அப்படி ஒரு கூட்டம் நடத்துனாங்க. அதுக்கு வந்து ஒரு குறுகலான இடம், அதில் யார் குற்றவாளி அப்படிங்கிறது இப்போ அவங்கவுங்களுடைய
மனசாட்சிக்கே விட்டுறலாம். காவல்துறையேன்னு அனுமதி கொடுத்ததுங்கிறது ஒரு கேள்வி. இல்லை இவங்க தான் இந்த இடம் தான் வேணும்னு கேட்டாங்கன்னு இப்போ காவல்துறை சொல்லுது. எது உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அங்கே வெயிலின் தாக்கத்தால் ஒருத்தர் இறந்து போகிறாரு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கூட்டம் போடும்போது மேற்கூரை அமைச்சு அவங்க அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ அந்த மாதிரி நடத்தும் போது ஏதாவது ஒரு உயிர் பலி நடந்தால் அதையும் விஜய் கணக்கில் நீங்கள் ஏற்ற முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்கிறதுனால தான் அந்த நிபந்தனையை கேட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். குடி தண்ணீர், மருத்துவம், ஆம்புலன்ஸ் எல்லா உதவியும் பண்ணுறோம். அதை தாண்டி வேற ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை விஜய் அஜாக்கிரதையாக இருந்தாரா அல்லது விஜய் தான் காரணம்னு சொல்கிறத எப்படி ஏற்க முடியும்? அது ஒரு சரியான விஷயம் இல்லை. சார், அப்புறம் நீங்க சொன்னதுல விஜய் அவர்களுடைய பேச்சை கோடான கோடி பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஊர்ல அவங்க பேசுறப்ப அங்க நடக்கிறத தாண்டி அவருடைய பேச்சு உலகம் பூரா சேரும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய பேச்சுல ஒரு கவனம் இருக்கணும்ல சார். இப்ப ஜென்சி கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த காண்டு இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு அரசியல் தலைவர் பயன்படுத்துறது எப்படி ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அந்த கருத்து எனக்கே தனிப்பட்ட முறையில் உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு மோசமான அர்த்தம் இருக்குது. அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. மதுரையில் கூட அதே மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனால் அது ஒரு ஆபாச வார்த்தைங்கிறது அதை பயன்படுத்துகிறவங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் அந்த ரகம் தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரசியல் தலைவராக ஒரு இடத்துல இருக்கும்போது நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நாகரிகமாக இருக்கணும். அதாவது விஜய் நம்ம கலோக்கியலாக பேசணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது சரியான வழி தான். ஏன்னா அவருக்கு மேடை தமிழ் சரியாக வரலை. கலோக்கியலாக பார்க்குறவனோட கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுகிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அவனும் நம்மளோட கனெக்ட் ஆவான். நம்ம விஜய் சார்ட்ட ஒரு அரை மணி நேரம் பேசின ஃபீலிங் அவனுக்கு கிடைக்கும். அது கரெக்டு தான். அதே நேரம் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கணும். வேற ஒரு இடத்துல பேசும்போது எனக்கும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச தெரியும், நீங்கள் பேசுகிறத விட நான் அதிகமாகவே பேசுவேன்னு ஒரு இடத்துல பேசியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியாதுன்னு சொன்னால் தான் உங்கள் மேலே மதிப்பு வரும். எனக்கும் அந்த மாதிரி பேச தெரியும், உன்னை விட நான் நல்லா கெட்ட வார்த்தை பேசுவேன், ஆபாசமாக பேசுவேன் அப்படின்னு நீங்கள் பேசுனா உங்கள் மேலே எப்படி மதிப்பு வரும்? இன்னும் சொல்ல போனால் உங்கள் பின்னால் வந்த பெண்களே கூட முகம் சுளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் சீமான் கிடையாது. விஜய் விஜய். அதை விஜய் யோசிச்சு பார்க்கணும். அதனால அவருடைய பேச்சுல கவனம் இருக்கு. ஆமா, கவனமும் கண்ணியமும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திமுக அதிமுக ஒரு அநாகரிக அரசியல் பண்றாங்க, ஆபாச அரசியல் பண்றாங்க. அதற்கு மாற்றாகத்தான் நீங்க வர்றீங்க. நான் ஒரு நாகரிக அரசியலை கையில் எடுக்கிறேன்னு தானே நீங்க முதல்ல சொன்னீங்க. அதை நம்பித்தானே உங்க பின்னால இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் கூட்டு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச தெரியுங்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள்ல பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த போக்கு தொடரக்கூடாது. ஏன்னா நீங்க அரசியல் களத்துல நீங்கள் போக வேண்டிய தூரம்ங்கிறது இன்னும் நிறைய இருக்கு. அதை விஜய் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப தொடர்ந்து பல இடங்கள்ல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதை நம்மளாலே பார்க்க முடியுது. இது தேர்தல் களம்ன்றதுனால இன்னும் அவரு மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்றதா எல்லாருடைய ஒரு கருத்தாவும் இருக்கு சார். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் தொடர்ந்து என்ன மாதிரியாக பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எது பேசினாலும் பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஆழமா பேசுங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் முக்கியமான. சும்மா அப்படி மேலோட்டமா ஊழல் நடக்குது, என்ன பஸ்ஸு கட்டண உயர்வு, அப்படி இப்படி ரொம்ப மேலோட்டமாக அந்த டெம்ப்ளேட்டு குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கவே கூடாது. கிளியர் கட்டாக ஆதாரங்களோடு ரொம்ப டெப்த்தாக பேசினா தான் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் விளைவை ஏற்படுத்தாத எந்த பேச்சு வெட்டி பேச்சு தான். ஸோ உங்கள் பேச்சு அப்படி ஒரு வெட்டி பேச்சா, ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு பேச்சாக இருந்துடக்கூடாது. என்ன, இதுக்கும் உங்கள் சினிமா வசனத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீங்கள் சினிமா வசனம் பேசுனீங்கன்னா அவன் கை தட்டுவான். அதே கைத்தட்டல் இங்கே வந்தால் போதுங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பார்ட்டியினுடைய தலைவர், நம் மீது இந்த மக்களெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த பொறுப்புணர்வோடு விஜய் பேசணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப டீப்பாக போகணும். அதுதான் நான் அவரிடம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பட் அதே நேரம் நீங்கள் கேட்ட மாதிரி சமீப காலமாக அவருடைய பேச்சில் அந்த உணர்ச்சி வசப்படுறது அதிகமாக இருப்பதற்கு காரணம் அந்த கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்துக்கு நாம் காரணம் இல்லை, அதில் ஒரு மிகப்பெரிய சதி நடந்துருச்சு, நம்ம சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் விஜய்க்குள்ள ஒரு நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை அவரை ஏதோ ஒரு காரணத்தினால அதை அடக்கி வச்சாலும் அவரை மீறி பல நேரங்களில் அது வெளிப்படுது.
அதுதான் அந்த உணர்ச்சி வசப்படுறதுனுடைய காரணம். அதே மாதிரி சார் இப்ப ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்னா விஜய் தரப்புல இருந்து ஏதோ ஒரு தொகை அவங்களுக்கு போனா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. சோ இதை வந்து கண்டுக்காம போயிடுறாரா, கடந்து போயிடுறாரா விஜய்? நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அரசியல் கட்சி தொண்டர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஆனா விஜய் கொடுத்த அளவுக்கு எந்த கட்சியாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பணம் கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். விஜய் தான் அவ்வளோ பெரிய தொகையை வந்து கொடுத்துருக்காரு, அதான உண்மை. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து கொடுக்கவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கடுத்து அவர்கள் செய்கிற உதவிகள் எல்லாத்தையுமே ஒரு 50 கேமரா முன்னால் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தா தான் நீங்கள் நம்புவீங்களா? இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து யாரும் விமர்சனம் செய்வது என்னால் ஏற்க முடியாது. எனக்கு வந்து பல தகவல்கள் தெரியும், பல பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அதே நேரம் யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். அதனால் இந்த மாதிரியான ஒரு அவதூறான விமர்சனங்கள்லாம் வந்து ஒரு அர்த்தமற்றதாக தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.